ஹே காய்ஸ், அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நியூ இயர் மாஸுக்காக நம்ம வந்திருக்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கத்தில் இருக்கிற சகாய் மாதா சர்ச்சுங்க. இதான் சகாய் மாதா சர்ச்சோட அவுட்லுக். இந்த 2025ஆம் வருடம் நம்ம எல்லாருக்கும் நல்லபடியான வருஷமாக அமைய எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நம்ம சர்ச்சுக்குள்ள போகலாம். இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா துறைப்பாக்கத்தில் தாங்க இருக்குது. துறைப்பாக்க சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த சர்ச்சுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக விசிட் வாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சர்ச்சோட அமைப்புலாம். இந்த வருஷம் பார்த்தோன்னா நம்ம மனசு போலவே 2025 சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு நம்ம வரும்போது சேரில் தான் உட்காந்துருந்தாங்க. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா பெஞ்ச்லாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. தொடங்குகின்ற இந்த நாளில் அவருடைய தாய்மையை நாம் போற்றிட இந்த நாள் நம் அனைவருக்கும் அழைப்பு தந்திருக்கிறது. அவருடைய தாய்மைக்கான ஒரு 3 மதிப்பீடுகளை நாம் நம்முடைய சிந்தனைக்கு ஏற்படுத்தலாம். ஒன்று, அன்னை மரியா தன்னுடைய ஆகவே தொடங்குகின்ற இந்த புதிய நாள், இந்த புதிய ஆண்டை ஆசீர்வாதமிக்க ஆண்டாக நாம் தொடங்கிட. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2025 வந்துடுச்சு. நம்ம வந்து இந்த வருஷம் இதை மாற்றிக்கலாம், அதை மாற்றிக்கலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம், ஒன்றுமே வேணுங்க. நம்ம மனசு என்ன சொல்லுதோ அந்த மாதிரி நம்ம பேசிட்டு அந்த மாதிரி நம்ம நடந்தோம்னா அதுவே நல்லதுங்க. நம்ம நம்மளாவே இருக்கிறதாங்க ரொம்ப சிறப்பு. ஸோ நமக்கு என்ன வருதோ அதையே நம்ம செய்வோம், அதையே சிறப்பாக செஞ்சுட்டு போவோங்க. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா இயேசு பிறந்து 8ஆம் நாள் அவருக்கு இயேசுன்னு பெயர் சூட்டின விழாங்க. ஸோ இந்த நாளை நம்ம சிறப்பாக கொண்டாடுவோம். அதனால தான் நம்ம குழந்தை இயேசுவை நம்ம பார்க்க வந்திருக்கோம். இந்த குடியல் செஞ்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க குடியலுமே. மாட்டுக்கொட்டாயில் பிறந்து நமக்காகவே வளர்ந்து நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே மரிச்சவருங்க ஏசப்பா. நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் அவரை முன்னிலை நிறுத்திட்டு செஞ்சோம்னா அந்த காரியம் கண்டிப்பா சிறப்பா இருக்குங்க. நம்ம ஒவ்வொரு நாளுமே ஜெபம் பண்ணுவோம். ஜபம் தான் நம்ம கூடவே வர ஒரே ஆறுதலுங்க. கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு நாளுமே குடும்ப ஜபம் பண்ணுவோம். இந்த வருஷம் 2025ஆவது வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லபடியாக சிறப்பாக நம்ம மனசு போலவே சந்தோஷமாக நோய் நொடி இல்லாத வருஷமாக அமையணுங்க. குழந்தை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்காங்க. ஸோ கியூட் இல்லை? இந்த சர்ச்சோட உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா சகாய் மாதா இருக்காங்க, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சூசைப்பர் இருக்காங்க, நடுவில் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் இருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சகாய் மாதா சர்ச்சோட உட்புற தோற்றங்க. பெரிய ராட்சத ஃபேன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சர்ச்சு.
இந்த வருஷம் நியூ இயர் மாஸ் பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே முடிஞ்சுது. ஸோ நம்ம அப்படியே மாஸ் முடிஞ்சதும் வெளியில் கிளம்பியாச்சுங்க. வெளியில இருந்து அப்படியே நம்ம ஃபோட்டோலாம் சிஸ்டர்ஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே அங்கே கேக்கு கொடுத்தாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு குழந்தை இயேசுவை நம்ம வந்து குடியில் போய் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் கைஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.